ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ல நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போற டாபிக் பாத்தீங்கன்னா ரூட் லோக்கஸ். ரூட் லோக்கஸ் ஸோ இப்போ ரூட் லோக்கஸ்ங்கிறது ஒரு டயக்ராம் தான். அது நார்மல் கிராஃப் ஷீட்ல தான் ட்ரா பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ இப்போ ரூட் லோக்கஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, சப்போஸ் ஸோ டேக் அ சிஸ்டம் g of s equal to k by s into s plus 2 s plus 4. ஸோ h of s equal to 1. ஓகேவா? இந்த சம் பாத்தீங்கன்னா find range of k for stable. Find range of k for stable. Second, find k at which marginally stable. Find k at which system becomes marginally stable. ரெண்டு கொஸ்டின் இருக்கு. இப்போ இதை ஏற்கனவே சால்வ் பண்றது தெரியும் உங்களுக்கு. ஆர்கேஜ் கிரைட்டீரியால சால்வ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்? 1 plus k by s into s plus 2 s plus 4 0. அப்ப s square plus 2s s plus 4 plus k equal to 0. So s cube plus 2s square plus 4s square plus 8s cube plus 2s square plus 4s square 8s plus k equal 0. So s cube plus 6s square plus 8s plus k equal to 0 வரும். இதான் என்னது? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இப்ப இதுக்கு போல் ஜீரோ பிளாட் ட்ரா பண்ணீங்கன்னா ஆர்கேஜ் கிரைட்டீரியா 1 8 ஃபார் s ஸ்கொயர் 6 k ஃபார் s பவர் 1. இங்க என்ன வரும்? 48 மைனஸ் k by 6 ஃபார் s பவர் 0 என்னன்னு வரும்? k வரும். ஸோ வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் ஸ்டேபிள்? ஏன்னா பாசிட்டிவ் அப்ப இதுவும் பாசிட்டிவா இருக்கணும். 48 மைனஸ் k by 6 கிரேட்டர் than 0 அண்ட் k greater than 0. ரெண்டு கண்டிஷன். இதுவும் பாசிட்டிவா இருக்கணும், இதுவும் பாசிட்டிவா இருக்கணும். அப்ப 48 மைனஸ் k greater than 0ன்னு எழுதலாம். அப்ப மைனஸ் k greater than minus 48 but k less than 48. இதை கம்பைன் பண்ணோம்னா 0 less than kன்னு வரும். ஓகேவா? ஃபார் மார்ஜினலி ஸ்டேபிள், ரோ ஆஃப் 0 வேணும். அப்ப 48 மைனஸ் k by 6 equal to 0. அப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் k? 48ன்னு சால்வ் பண்ணிருப்போம். இதே ஃபார் k கிரேட்டர் than 48 இருந்தா என்னன்னு வரும்? அன்ஸ்டேபிள்னு வரும். கரெக்டா? இப்ப கேவோட இந்த சம்முக்கு கேவோட வேல்யூ வேரி பண்றதுனால ஸ்டெபிலிட்டி வேரி ஆகுதா? நோட் பண்ணிங்க. இப்போ கே வேல்யூ வேரி பண்ணா ஸ்டெபிலிட்டி வேரி ஆகுதா? கே வேல்யூ 0 to 48க்கு என்ன ஆன்சர்? ஜீரோ டு 48க்கு என்ன ஆன்சர்? இப்ப 0 to 48க்கு ஸ்டேபிளா? க்ளோஸ் லூப் போல்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா இங்க லெஃப்ட் சைடு தான் இருக்கும். எதுக்குன்னா 0 லெஸ் than k லெஸ் than 48க்கு. இதே k equal to 48னா கண்டிப்பா எங்க இருக்கும்? மார்ஜினல் ஸ்டேபிள். அப்ப கண்டிப்பா எந்த இடத்துல இருக்கும்? k equal to 48க்கு ஆன் இமேஜினரி ஆக்சிஸ்ல இருக்கும். இதே k ஓட வேல்யூ கிரேட்டர் than 48னா போல்ஸ் எங்க மூவ் ஆயிரும்? இது மாதிரி ரைட் சைடு மூவ் ஆகும். சம்டைம் பாத்தீங்கன்னா இப்படி போல்ஸ் வந்து இப்படி மூவ் ஆகுது. அப்ப இங்க k ஓட வேல்யூ 0 to infinity வேரி ஆகுறப்ப போல்ஸ் எப்படி மூவ் ஆகுது? போல்ஸ் மூவிங் ஃப்ரம் ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு டு ரைட் சைடு. புரியுதா இல்லையா இந்த சம்மோட கான்செப்ட்? k less than 48னா எல்லா போல்ஸுமே லெஃப்ட் half of s plane இருக்கும், அதனால ஸ்டேபிள். when k equal to 48னா on imaginary axis marginally stable. when k greater than 48னா போல்ஸ் வந்து ரைட் சைடு என்டர் ஆயிடுச்சு, அன்ஸ்டேபிள்.
அப்ப k வேல்யூ 0 to இன்ஃபினிட்டிக்கு வேரி ஆச்சுன்னா என்ன வரும்னா பாத் ஆஃப் க்ளோஸ் லூப் போல்ஸ் வரும். அதுக்கு பேரு தான் ரூட் லோக்கஸ். ரூட்னா என்ன மீனிங்? இன்னொரு மீனிங் போல்ஸ். லோக்கஸ்னா என்னது? பாத். அப்ப வாட் இஸ் ரூட் லோக்கஸ்? பாத் ஆஃப் க்ளோஸ் லூப் போல்ஸ் obtained by varying k from 0 to infinity. Now take the இது எழுதிட்டு லாஸ்ட் டெஃபினிஷன் எழுதிங்க. ரூட் லோக்கஸ் defined as path of closed loop poles. Path of closed loop poles. Root locus defined as path of closed loop poles obtained. Path of closed loop poles obtained by varying k from. Path of closed loop poles obtained by varying k from 0 to infinity. Path of closed loop poles obtained by varying. Path of closed loop poles obtained by varying k from 0 to infinity. Path of closed loop poles obtained by varying k from 0 to infinity. Path of closed loop poles obtained by varying k from 0 to infinity. அதே மாதிரி இன்னொன்னு டெஃபினிஷன் சொல்லுவாங்க. இன்னொன்னு பாருங்க, ஆர் ஓப்பன் லூப் போல்ஸ் டு ஓப்பன் லூப் ஜீரோஸ். இது ஒரு டெஃபினிஷன் தான். ஆக்சுவலா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். k ஈக்குவல் 0னா அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஓப்பன் லூப் போல்ஸ் கிடைக்கும். k ஈக்குவல் டு இன்ஃபினிட்டினா ஓப்பன் லூப் ஜீரோஸ் கிடைக்கும். அது ஒரு டெரிவேஷன் இருக்கு, இப்போதைக்கு நோட் பண்ணிங்க. k ஈக்குவல் டு 0னா ஓப்பன் லூப் போல்ஸ், அப்ப k ஈக்குவல் டு இன்ஃபினிட்டினா ஓப்பன் லூப் ஜீரோஸ். அதுவும் கேட்பாங்க. k ஈக்குவல் 0னா ஓப்பன் லூப் போல்ஸ், k equal to infinity na open loop zeros. Appa what is definition of root locus? Path of closed loop poles obtained by varying k from 0 to infinity. No definition another. Root locus varying from open loop poles to open loop zeros. Appa eppiyume root locus edula start avum? Open loop poles la start avum. Root locus enga end avum? Open loop zeros la end avum. Open loop zeros illaina infinity la end avum. புரியுதா? இந்த பாயிண்ட் எழுதிங்க. ஆல்வேஸ் ரூட் லோக்கஸ், இனிமேல் ஆர்எல் எழுதிக்கங்க. கேபிட்டல் ஆர்எல் போட்டா ரூட் லோக்கஸோட ஷார்ட் ஃபார்ம். ஆல்வேஸ் ரூட் லோக்கஸ் ஸ்டார்ட்ஸ் அட் ஓப்பன் லூப் போல்ஸ். ஆல்வேஸ் ரூட் லோக்கஸ் ஸ்டார்ட்ஸ் அட் ஓப்பன் லூப் போல்ஸ். ஏன்னா k ஈக்குவல் 0ங்கிறதுல தான் ஸ்டார்ட் பண்றோம். அப்போ ஆல்வேஸ் ரூட் லோக்கஸ் ஸ்டார்ட்ஸ் அட் ஓப்பன் லூப் போல்ஸ். எங்க எண்ட் ஆகும்? எண்ட்ஸ் அட் ஓப்பன் லூப் ஜீரோஸ். ஆல்வேஸ் ரூட் லோக்கஸ் ஸ்டார்ட் அட் ஓப்பன் லூப் போல்ஸ், எண்ட்ஸ் அட் ஓப்பன் லூப் ஜீரோஸ். Ends at open loop zeros. Ends at open loop zeros. If no open loop zeros, if no open loop zeros, if no open loop zeros, then root locus ends at infinity. If no open loop zeros, then root locus ends at infinity. If no open loop zeros, then root locus ends at infinity. இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. g of s equal to k by s. இதுக்கு ரூட் லோக்கஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் 1 plus k by s. அப்ப வாட் அபவுட் க்ளோஸ் லூப் போல்ஸ்? s plus k equal to 0. கரெக்டா? அதை சால்வ் பண்ணோம். அப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் s? மைனஸ் k. இப்ப k-வை தான் வேரி பண்றோம். ஃபைண்டிங் க்ளோஸ் லூப் போல்ஸ். k 0னா என்ன வரும்? 0ல வரும். 1 என்ன வரும்? -1. 2 என்னது? -2. 3 என்னது? -3. இது மாதிரி வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் போல் 0 பிளாட் டிரா பண்ணிக்கங்க. சோ 1 போல் அட் s equal 0. இந்த சம்முக்கு 1 போல் அட் s equal to 0. இப்ப ரூட் லோக்கஸ் எதுல ஸ்டார்ட் ஆகும்? இங்க k லாஸ்டா இன்ஃபினிட்டினா s என்ன வரும்? -infinity வரும். அப்ப ரூட் லோக்கஸ் எங்க ஸ்டார்ட் ஆகும்? இங்க ஸ்டார்ட் ஆகும். எப்பயுமே ரூட் லோக்கஸ் ஓப்பன் லூப் போல்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் எங்க போவோம்? 0ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எங்க? -1. நெக்ஸ்ட் -2. நெக்ஸ்ட் -3 -4 அப்படியே போய் எதுல எண்ட் ஆகும்? -infinity எண்ட் ஆகும். அப்ப இதை மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல k ஓட வேல்யூ 0, இந்த இடத்துல k ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி. இந்த ரெட் கலர் தான் ரூட் லோக்கஸ். சோ இந்த ரெட் கலர் டயக்ராம் தான் ரூட் லோக்கஸ். அப்ப ரூட் லோக்கஸ் ஏரோ மார்க்கும் போட்டணும். அப்ப எது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ரூட் லோக்கஸ்? இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச். இது என்னது? எண்டிங் பாயிண்ட்.
செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சின்ன கொஸ்டின் தான் அதுவும். g of s equal to k by s square. g of s equal what is the characteristic equation? 1 plus k by s square equal 0. அப்ப s square plus k equal 0, s square equal to minus k, s equal to plus or minus j root k. ஓகேவா? ஏன்னா ரூட் எடுக்கிறப்ப மைனஸ்க்கு ரூட் எடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் ஜே வரும், கேக்கு ரூட் எடுத்தா ரூட் கே வரும். அப்ப இங்க 2 பிரான்ச் இருக்கும். ஏன்னா 2 போல்ஸா, அப்ப 2 பிரான்ச் இருக்கும். அப்ப ஒரு பிரான்ச் எஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஜே ரூட் கேன்னு எழுதிங்க. இன்னொரு பிரான்ச் பாத்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜே ரூட் கேன்னு எழுதிக்குங்க. இங்க கேவோட வேல்யூ வேரி ஆகுது. இப்ப கே ஜீரோனா இதுவும் ஜீரோ, இதுவும் ஜீரோ தான் வரும். இதே கே ஒன்னுனா என்ன வரும்? பிளஸ் ஜே வரும். இங்க என்ன வரும்? மைனஸ் ஜே வரும். அடுத்தது கே 9 எடுத்துக்கலாம். கே 9 இது என்ன வரும்? பிளஸ் ஜே 3 வரும். இது என்ன வரும்? மைனஸ் ஜே 3 வரும். நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்? எது வேணா எடுத்துக்கலாம். 10 எடுத்துக்கலாம். 10 கூட எடுக்கலாம். அது என்ன வரும்? இது பிளஸ் ஜே ரூட் 10 வரும். இது மைனஸ் ஜே ரூட் 10 வரும். நெக்ஸ்ட் 16 எடுத்துக்கலாம். இது என்ன வரும்? பிளஸ் ஜே 4. இது என்ன வரும்? மைனஸ் ஜே 4 இந்த பிரான்ச். லாஸ்டா இன்ஃபினிட்டின்னு எடுத்தா இது என்ன வரும்? ஜே இன்ஃபினிட்டி. இது என்ன வரும்? மைனஸ் ஜே இன்ஃபினிட்டி. அப்ப ஃபர்ஸ்ட் போல் ஜீரோ பிளாட் டிரா பண்ணிக்கோங்க. ஸோ 2 போல்ஸ் அட் s ஈக்குவல் டு 0, 2 போல்ஸ் அட் s ஈக்குவல் 0. அப்ப ஒரு பிரான்ச் ஜீரோல ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் எங்க போவோம்? பிளஸ் ஜேனா இங்க இருக்கும், அப்புறம் பிளஸ் ஜே 3னா இங்க இருக்கும், அப்புறம் இங்க இருக்கும், அப்படியே போய் இங்க எண்ட் ஆகும். இது வந்து ஒரு பிரான்ச் எழுதிக்கலாம். ஒன் ஆஃப் த பிரான்ச். அதனால பிரான்ச் 1. இங்க கேவோட வேல்யூ என்னது? 0. ஹியர் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே? இன்ஃபினிட்டி. போன வருஷமெல்லாம் ரூட் லோக்கஸ்ல கொஸ்டினே வரல. ஏன்னா அந்த ரூட் லோக் அந்த ஈசிக்கு பார்த்தோம்னா அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் எடுக்கிற சாருங்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, அவங்க ரூட் லோக்கஸ் கஷ்டமா நினைப்பாங்களா என்னமா தெரியல. ரூட் லோக்கஸ்ல கொஸ்டினே வரல. அப்படிதான் சொல்லுவாங்க. காலேஜ்ல ரூட் லோக்கஸ் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவாங்க செமஸ்டர்ல. அதனால அவங்க கொஸ்டின் எடுக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல. காலேஜ் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க கண்டிப்பா. கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டாஃப் தான் கண்டிப்பா கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அவங்க தான் எடுப்பாங்க. ரொம்ப ட்விஸ்ட் பண்ணியெல்லாம் அவங்களுக்கே எடுக்க தெரியாது. அவங்களோட நிலை உங்களுக்கே தெரியும். யாராச்சும் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா பாருங்க அவங்க ஃபேக்கல்ட்டி எப்படி இருப்பாங்கன்ட்டு. 1.5 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா சம்பளமா இருக்கும். எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க. சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, டெய்லியும் கிளாஸே எடுக்க மாட்டாங்க. என்ன கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கைடா இருப்பாங்க. அப்புறம் எம்இ ஸ்டூடெண்ட்டையும் பிஇ லேபுக்கு போகணும், அதுவும் எம்இ ஸ்டூடெண்ட்டையும் லேபுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸருக்கு எவ்வளவு பெஸ்டான ஜாப். சேலரியும் அதிகமா இருக்கும். அவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே சேலரி இப்போதைக்கு 1.5 லட்சம் 1.25 லட்ச ரூபா இருக்கும் மாசானா. பட் அந்த அளவுக்கு டேக்ஸ் போகும். இப்ப மாசம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கினாங்கன்னா வருஷம் எவ்வளவு? 18 லட்ச ரூபா சம்பளமா? அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? 30% ஆகும். ஸ்லாட் 30% போவோம். இப்ப மாசம் 1.5 லட்சம் சம்பளம்னா 12 மாசத்துக்கு எவ்வளவு? 18 லட்சம். 18 லட்சத்துல 30% டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். கட்டி தான் சம்பளம் வரும். 30% போனா எவ்வளவு வரும்? 18 லட்சத்துல 30% டக்குன்னு போடுங்க. 10% எவ்வளவு? 1,80,000. 30%னா 3 × 1,80,000. 3 2 6 லட்சம். அதுல ஒரு 5.5 லட்சம் அப்ராக்சிமேட்டா. அந்த 18 லட்சத்துல 5.5 லட்சம் என்ன ஆகும்? டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். டாக்ஸ் கட்டாமலாம் அவங்க தப்பிக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது. ஒன்னும் கண்டிப்பா கட்டி தான் ஆகணும். அப்ப அவங்களுக்கு எல்லாமே 18 லட்சம் சம்பளம் வரும். பட் அதுல எவ்வளவு டாக்ஸ்க்கே போயிடும்? 5 லட்சம் 5.5 லட்சம் டாக்ஸுக்கு போயிடும். அதை அவாய்ட் பண்றதுக்கு வழி இருக்கா? இல்லையா? அப்படி போடுறது இல்லைன்னு சொன்னாங்க. எங்க மாமாவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் டீச்சரா இருக்காரு. எங்க அக்காவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க டாக்ஸ் பே பண்றதா தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த டாக்ஸ்
கவர்மெண்ட் லோன் கொடுத்ததா சொன்னாங்க, கவர்மெண்ட் லோன் கொடுத்ததா சொன்னாங்க சேலரி வச்சு. இப்ப வந்து ஹவுசிங் லோனும் தரது இல்லையாமா அதிகமா. தந்தாலும் ரொம்ப டிராபேக் தானாமா அவங்களுக்கு. ஏன்னா ஹவுசிங் லோன்னா 15 வருஷம் பக்கமா போட சொல்றாங்க. அந்த 15 வருஷத்துக்கு இப்ப ஒரு 50 லட்சம் ஹவுசிங் லோன் வாங்குறாங்கன்னா 15 வருஷத்துக்கு அந்த லோன் கட்டி முடிக்க அது ஆவரேஜா 1.5 கோடி கட்டியிருப்பாங்க. அது ஒரு சின்ன இது. அது கரெக்டா சொல்ல சும்மா ஒருத்தவங்க சொன்னாங்க லோன் வாங்கி வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன். இப்ப வந்து ஒரு 50 லட்சம் லோன் வாங்கி வீடு கட்டுறாங்கன்னா அதை கட்டி முடிக்கிறப்ப அவங்க 1.5 கோடி பக்கமா லோனே கட்டியிருப்பாங்க. அவ்வளவு லோன் கட்ட வேண்டியதா இருக்கும். அவ்வளவு லோன் போட்டு கஷ்டப்படுறதுக்கு யாருமே இப்ப டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு பண்றதே இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹவுசிங் லோன் வாங்கினப்ப அந்த ஹவுசிங் லோன் கட்டுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை டாக்ஸ்ல காமிச்சுக்குவாங்க. இப்ப வந்து அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப டிராபேக்கா தான் இருக்கு. அதனால ஹவுசிங் லோன் வந்து வாங்கி வீடு கட்டுறது கஷ்டம், யூஸே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இப்ப ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாகுதுல்ல, டக்கு டக்குன்னு இப்ப இந்த 10 வருஷத்துல எல்லாமே அதிகமாயிடுச்சுல. அதனால இப்ப நீங்க 50 லட்சம் லோன் போட்டு வாங்குனீங்கன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கு கண்டிப்பா எவ்வளவு கட்டி ஆகணும்? ஒரு 1.25 கோடி பக்கமா கட்டி ஆகணும். அதை சம்பாதிக்கிறதுக்கே 15 வருஷம் சரியா போயிடும். அதுக்கு ஒரு வீடு வச்சுக்கிட்டு கடைசியா நீங்க ஒரு வீடு வச்சுட்டு 1.5 கோடி சம்பாதிச்சு வாழ்க்கையே வீண் படிச்சு பண்ணி ஒரு வீடு தான் கிடைக்கும், அவ்வளவுதான் வாழ்க்கையில. ஸோ அதனால வீடு கட்டுறது ஒரு கஷ்டமான விஷயம் தான் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு செலவு பண்ணி வீடு கட்டுறதுக்கு கட்டாமையே வாடகை வீட்லயே இருந்துட்டு போயிடலாம் ஜாலியா. ஏன்னா பயம் இல்லை திட்டுவாங்க. எங்க வாடகை வீட்லயே இருந்து அவங்களும் வாடகை வீட்லயே இருக்கிறப்ப திட்டுவாங்க, சொந்தமா வீடு இல்லைன்னு திட்டுவாங்க. அது எல்லாரோட அப்பாவுக்கும் ஒரு கனவா இருக்கும், பையனுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்ட்டு. பட் கனவுக்காக நாம கஷ்டப்பட முடியுமா? இல்ல அப்படி அப்படி ஒரு இது இருக்கு. யாருக்காச்சும் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? சொந்தமா வீடு கட்டணும்ட்டு? கண்டிப்பா ஆசை கண்டிப்பா வேணும். அதுக்கு சொந்தமா நான் கூட இன்னும் சொந்தமா வீடு கட்டவே இல்லை. எங்க அப்பா வீட்டுல இருந்துட்டு இருக்கோம். பட் அந்த அளவுக்கு சம்பாதிக்கணும். சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டா பத்தாது, அந்த அளவுக்கு சம்பாதிக்கணும். எவ்வளவு ஆகும் இப்பெல்லாம் வீடு கட்டணும்னா? இடம் வாங்கி வீடு கட்டணும்னா எங்க அவுட்ல கட்டிங்கனாலும் 60 லட்சம் வேணும். இடம் இருந்தாலும் 50 லட்சம் வேணும். இடம் இல்லைன்னா கூட 60 லட்சம் 70 லட்சம் 60 லட்சம்னாச்சும் வேணும் வீடு கட்டணும்னாவே இப்ப. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் போடுங்க, எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு. இப்ப இருந்தே 60 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி பிளான்னு பாருங்க. கவர்மெண்ட் ஜாப்ல போனா 60 லட்சம் சம்பாதிக்கலாமா? ஏஐயா போனா சம்பாதிச்சிடலாம். அது ஒரே ஆப்ஷன் தான். அதுக்குதான் ஏஐ ஜாப் போயிருங்க, சம்பாரிச்சு வீடு கட்டிடலாம். சம்பாரிச்சோ வீடு கட்டிடலாம். அதுக்குதான் ஏஐயா போயிருங்க. ஏஐ போனா மட்டும்தான் உங்களோட வீடு கட்டுற ஆசை நிறைவேறும், ஈஸியா நிறைவேறும். வேற எந்த ஜாப்லயுமே அவ்வளவு ஈஸியா நிறைவேறாது. இல்லைன்னா பெரிய அப்ராட்ல எல்லாம் பெரிய ஜாப் போகணும். மாசம் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குற மாதிரி போனீங்கன்னா சீக்கிரம் வீடு கட்டலாம். உங்க மேரேஜுக்குள்ள ஒரு வீடு கட்டலாம். இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு ஒரே வழி என்னது? கவர்மெண்ட் ஜாப் தான், ஏஇ தான். ஏஇ ஆயிட்டீங்கன்னா, என் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒருத்தங்க டிஎன்இபில ஏஇ ஆனாங்க, 3-4 வருஷத்துல வீடு கட்டினாங்க, 2 வருஷத்துல கார் வாங்கினாங்க, 2 வருஷத்துல கல்யாணம் பண்ணாங்க. அவர் அப்படியே பெரிய ஆளா போயிட்டாங்க ஒரு ஸ்டூடெண்ட், என்னுடைய ஸ்டூடெண்ட். ஸோ அது மாதிரி ஏஐ ஆயிட்டீங்கன்னா சீக்கிரம் வீடு கட்டிடலாம். அட்லீஸ்ட் அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்களா, அதனாச்சும் நாம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சிவில் இன்ஜினியர்லாம் வருவாங்கல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் வாங்கினாச்சும் நம்ம வீடு கட்டிக்கலாம். எப்படியாச்சும் வீடு கட்டிக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் வாங்கினா. ஓகே, ஸோ இது ஒரு பிரான்ச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு பிரான்ச். இது செகண்ட் பிரான்ச். இங்க கேவோட வேல்யூ இன்ஃபினிட்டி, கரெக்டா? இப்ப ரூட் லோக்கஸ்ல எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு? 2 பிரான்ச்சஸ். இது தேர்டு. g of s equal to k by s into s plus 2. k by s into s plus 2. k by s into s plus 2. இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன வரும்? s square plus 2s plus k. அப்ப s என்ன வரும்? minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. அப்ப s என்ன வரும்? minus 1 plus or minus square root of 1 minus k ன்னு வருது, கரெக்டா? minus b plus or minus இதான் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்ப இதை சால்வ் பண்ணோம்னா minus b plus or minus b square minus 4ac divided by 2a. அப்ப minus 1 plus or minus square root of 1 minus k ன்னு வருது. அப்ப k வந்து வேரி பண்ணலாம். இப்ப பிரான்ச் 1க்கு என்ன எடுத்துக்கலாம்னா s வந்து -1
பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் கேன்னு எடுத்துக்கலாம். பிரான்ச் 2 என்ன எடுத்துக்கலாம்னா s ஈக்குவல் டு -1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் கேன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு பிரான்ச், ரெண்டு போல்ஸ் இருந்தா ரெண்டு பிரான்ச், 3 போல்ஸ் இருந்தா 3 பிரான்ச். இங்க ஒரு போல் இருக்கிறதுனால ஒரு பிரான்ச், இங்க 2 போல்ஸ் இருக்கிறதுனால 2 பிரான்ச்சஸ். இங்க எத்தனை போல்ஸ் இருக்கு? 2 போல்ஸ் இருக்கிறதுனால 2 பிரான்ச்சஸ். இப்ப k0 போட்டா என்ன வரும்? 0 தான் வரும். இதே இங்க k0 போட்டா என்ன வரும்? -2 வரும். எப்பயுமே ரூட் லோக்கஸ் ஸ்டார்ட் ஆகுற எதுல ஸ்டார்ட் ஆகும்? ஓப்பன் லூப் போல்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். இங்கேயும் கரெக்டா ரூட் லோக்கஸ் எதுல ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஓப்பன் லூப் போல்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். நான் சொன்னேன்ல k = 0 போட்டீங்கன்னா கண்டிப்பா இதுதான் கிடைக்கும், ஓப்பன் லூப் போல்ஸ் தான் கிடைக்கும். இப்ப நெக்ஸ்ட் k வந்து 1 போடலாம். k 1 போட்டா என்ன ஆகும்? இது என்ன ஆகும்? -1 ஆயிரும். இங்க k 1 போட்டோம்னா இதுவும் என்ன ஆகும்? -1 ஆகும். சோ இந்த ரெண்டு ரூட் லோக்கஸ் பிரான்ச்சும் மீட் ஆகும், அது -1ல மீட் ஆகும். நெக்ஸ்ட் 2 போட்டா 2 போடுங்க. 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? இங்க 2னா -1 பிளஸ் ஜேன்னு வரும். இங்க 2 போட்டா என்ன வரும்? -1 மைனஸ் ஜேன்னு வரும். நெக்ஸ்ட் ஒரு 3 போட்டீங்கன்னா இங்க என்ன வரும்? 1 மைனஸ் 3 -2, அப்ப -1 பிளஸ் ஜே ரூட் 2ன்னு வரும். இங்க என்ன வரும்? -1 மைனஸ் ஜே ரூட் 2 வரும். லாஸ்டா இன்ஃபினிட்டி போட்டீங்கன்னா என்ன வரும்? -1 பிளஸ் ஜே இன்ஃபினிட்டி, இதானே வரும்? -1 மைனஸ் ஜே இன்ஃபினிட்டின்னு வரும். இப்ப இதுக்கான டயக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் லூப் போல்ஸ் ஆர் s = 0, s = -2. எப்பயுமே ரூட் லோக்கஸ் ஸ்டார்ட்ஸ் அட் ஓப்பன் லூப் போல்ஸ். இங்க ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் ஆகி ரைட் சைடு போகுமா லெஃப்ட் சைடு போகுமா? -1னா இங்க வரும், -1 வரைக்கும் வரும். இதான் -1ங்கிற பாயிண்ட். இங்க வந்துட்டு அப்புறம் எங்க போவோம்? -1 பிளஸ் ஜேனா -1 பிளஸ் ஜேனா இங்க இருக்கும், -1 பிளஸ் 2j அப்படி இங்க இருக்கும். அதனால இப்படி மேல போவோம், மேல ஸ்ட்ரைட் லைனா போவோம். இதான் வந்து ஒன் ஆஃப் த பிரான்ச். இன்னொரு பிரான்ச் வரைய ப்ளூ கலர் இல்ல. இன்னொரு பிரான்ச் எங்க ஸ்டார்ட் ஆகும்? -2ல ஸ்டார்ட் ஆகி ரைட் சைடு போவோம். ஏன் இது ரைட் சைடு? -2க்கு அப்புறம் -1க்கு போகணும். -1க்கு போயிட்டு எங்க வரும்? அப்படியே இதுக்கு கீழே வரும். இங்க k-ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி, இங்க k-ஓட வேல்யூ 0, இங்க k-ஓட வேல்யூ 0, இங்க k-ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி. இது வந்து என்னன்னா ப்ளூ கலர்ல இருக்கிறது செகண்ட் பிரான்ச். இப்ப ரூட் லோக்கஸ் டிரா பண்ணியாச்சு. இப்ப எத்தனை ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ்? 2 ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ். அதே மாதிரி அந்த ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் எல்லாம் மீட் ஆகுதுல, மீட் ஆகுற பாயிண்ட் என்னது? இந்த டயக்ராம் வரைஞ்சுக்க ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். Here root locus branches are departure ஆகிற பாயிண்ட் எழுதிங்க. Here root locus branches are departed at s equal to -1. Here root locus branches are departed at s equal to -1. அதுல தானே டிபார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகுறது சொல்ல, டிபார்ட் ஆகுதுன்னா என்னது? ரெண்டு ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் ஜாயின் ஆயிட்டு அப்புறம் டிபார்ட் ஆகுது. அந்த டிபார்ட் ஆகிற இடம் என்னது? s equal to -1. That point is called as break away point. That point is called as break away point. இது ஒரு terminology. That point is called as a break away point. So what do you mean by break away point? Root locus branches எல்லாம் departure ஆகிற பாயிண்ட் பேர் என்னது? break away point. அதே மாதிரி டிபார்ச்சர் ஆன பிரான்ச்சஸ் வந்து மீட் ஆகும், அந்த பாயிண்ட் பேர் என்ன? பிரேக் இன் பாயிண்ட். அது பின்னாடி பார்ப்போம் பிரேக் இன் பாயிண்ட். இந்த இப்ப வந்து பிரேக் அவே பாயிண்ட் தான். அதே மாதிரி இந்த மூணு சம்லயும் ஒரு முக்கியமான கன்க்ளூஷன் என்ன சொல்லலாம்? நம்பர் ஆஃப் ஓப்பன் லூப் போல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ். அந்த பாயிண்ட் எழுதிங்க லாஸ்டா. நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் போல்ஸ். சொன்ன இப்ப சின்ன சம்னா பரவாயில்ல, இதே 3 போல்ஸ் 2 போல்ஸ் அந்த மாதிரி பெரிய சம்மா இருந்தா இந்த மாதிரி போட முடியுமா?
இங்க k by s into s plus 2 s plus 4 அப்படி இருக்கு. அப்ப இந்த மெத்தட்ல போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா தேர்ட் ஆர்டர் இருந்தா கூட தேர்ட் ஆர்டர் சால்வ் பண்ற ஈக்குவேஷன் நம்மளுக்கு கஷ்டம். அதனால நம்ம ஒரு 8 ரூல்ஸ் அண்ட் இருக்கு, 8 செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை ட்ரா பண்ணி யூஸ் பண்ணி தான் ரூட் லோக்கஸ் ட்ரா பண்ண போறோம். டேக் நெக்ஸ்ட் ஹெட்டிங் ப்ரொசீஜர் டு ட்ரா ரூட் லோக்கஸ். Procedure to draw root locus. Take rule number 1. Root locus symmetry about real axis. அது ஃபர்ஸ்ட் வெச்சுக்கணும். root locus symmetry about real axis. root locus symmetry about real axis. அப்படின்னா என்ன மீனிங்? எப்பயுமே ரூட் லோக்கஸ் ரியல் ஆக்சிஸ்க்கு மேலே கீழேயும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி நைக்விஸ்ட் பிளாட்டும் சிமெட்ரி அபவுட் ரியல் ஆக்சிஸ், பட் போர்டை பிளாட் நாட் சிமெட்ரி அபவுட் ரியல் ஆக்சிஸ், போலார் பிளாட்டும் நாட் சிமெட்ரி அபவுட் ரியல் ஆக்சிஸ். சைடில் வேணா எழுதிக்கங்க. ரூட் லோக்கஸும் நைக்விஸ்ட் பிளாட்டும் சிமெட்ரி அபவுட் ரியல் ஆக்சிஸ், போலார் பிளாட்டும் போர்டை பிளாட்டும் நாட் சிமெட்ரி அபவுட் ரியல் ஆக்சிஸ். போலார் பிளாட்டும் போர்டை பிளாட்டும் not symmetry about real axis. Bode platum, polar platum, not symmetry about real axis. That's rule 1. Rule 2, number of root locus branches equal to number of poles. If number of poles greater than number of zeros, number of zeros, if number of zeros greater than number of poles, number of poles, if number of poles equal to number of zeros. This is the second formula. This is the number of root locus branches formula. First formula அதிகமா யூஸ் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் போல்ஸ் அதிகமா இருந்தா அதுதான் நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ். இதே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அதிகமா இருந்தா அதுதான் நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ். ரெண்டுமே சேமா இருந்தா எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதான் நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ்க்கு ஃபார்முலா. ரூல் 3, ரூட் லோக்கஸ் ஆன் ரியல் ஆக்சிஸ். ரூட் லோக்கஸ் ஆன் ரியல் ஆக்சிஸ். ரியல் ஆக்சிஸ் ரூல் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கு. அந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். k by s into s plus 2, s plus 4, s plus 5, s plus 6 எழுதிக்கங்க. இதுக்கு போல் ஜீரோ பிளாட் ட்ரா பண்ணுங்க. 0, -2, -4, -5, -6. ஓகேவா? இப்ப ரியல் ஆக்சிஸ்ல ரூட் லோக்கஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் ரூல் இருக்கு. சரி, இப்ப 0 to -2 வந்து பாத்தீங்கன்னா RL தான் வரும். ஏன்னா இதுல ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா ரைட் சைடு how many poles and zeros? 1. அப்ப ரைட் சைடு how many poles and zeros? ரைட் சைடு how many poles and zeros? odd number of poles plus zeros இருக்கு. அப்படி இருந்தா அது ரியல் ஆக்சிஸ் ஆன் ரூட் லோக்கஸ். இப்ப -2 to -4 NRL. ஏன்னா -2 to -4ல ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா ரைட் சைடு how many number of poles and zeros? 2. அதனால அது NRL வரும். இது என்ன வரும்? RL வரும். இது என்ன வரும்? NRL. -5 to -6ல ரைட் சைடு 4 இருக்கு, ஈவன் நம்பர், அதனால NRL. பட் இது ஃபுல்லாவே எதுல தான் வரும்? RL தான் வரும். இந்த போர்ஷன் வந்து NRL. இந்த ரூல் புரியுதான்னு பாத்துங்க. சோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். ரைட் சைடு எத்தனை போல்ஸ் அண்ட் ஜீரோஸ்ன்னு பார்க்கணும். ஆட் நம்பரா இருந்தா RL, ஈவன் நம்பரா இருந்தா NRL. இங்க ஆட் நம்பரா இருக்கு, அதனால இந்த போர்ஷன் வந்து RL, இந்த போர்ஷன் NRL, இது வந்து RL, இந்த போர்ஷன் NRL. ரைட் சைடு தமிழ்ல தானே சொல்ற, ரைட் சைடு எத்தனை போல்ஸ் அண்ட் ஜீரோஸ்ன்னு பார்க்கணும். ஆட் நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸா இருந்தா ரூட் லோக்கஸ். இதே ஈவன் நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸா இருந்தா நான் ரூட் லோக்கஸ். ஆட் நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸா இருந்தா ரூட் லோக்கஸ். இதே ஈவன் நம்பர் ஆஃப் போல்ஸ் பிளஸ் ஜீரோஸ் இருந்தா அதை வந்து நான் ரூட் லோக்கஸ் பாத்துன்னு சொல்லுவாங்க.
எஸ் ரூல் 4 பாருங்க. நம்பர் ஆஃப் அசிம்ப்டோட்னு இருக்கு. நம்பர் ஆஃப் அசிம்ப்டோடு, ஆக்சுவலா அசிம்ப்டோட்னா ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி. அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி அதுக்கு பேர் தான் அசிம்ப்டோடு. நம்பர் ஆஃப் அசிம்ப்டோடுன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்பர் ஆஃப் அசிம்ப்டோடுக்கு ஃபார்முலா number of poles minus number of zeros if number of poles greater than number of zeros. Number of zeros minus number of poles if number of zeros greater than number of poles. 0 if number of poles equal to number of zeros. இங்கே மூணு ஃபார்முலா இருக்கு. இப்ப ஆங்கிள் ஆஃப் இதுலயே இன்னொரு ஃபார்முலா ஆங்கிள் ஆஃப் அசிம்ப்டாடு. ஆங்கிள் ஆஃப் அசிம்ப்டோடுக்கு ஃபார்முலா plus or minus 2q plus 1 pi by number of poles minus number of zeros. இங்க q ஓட வேல்யூ 0 1 2 up to np minus nz minus 1. This is formula for angle of asymptote. இதே 2 asymptote இருந்தா for 2 asymptoteக்கு எத்தனை ஆங்கிள் வரும்? 2 ஆங்கிள் வரும். அப்ப np minus nz என்னது 2. அப்ப q ஓட வேல்யூ 0 1 ன்னு போடணும். அப்ப q 0 போட்டா என்ன வரும்? q 0 ன்னு போட்டா என்ன வரும்? plus or minus 90 டிகிரி வரும். ஏன்னா டினாமினேட் np minus nz னா நம்பர் ஆஃப் அசிம்ப்டோட் அது 2. அப்ப q 0 னா pi by 2. வாட் இஸ் pi by 2? 90 டிகிரி. இதே q 1 போட்டோம்னா 3 pi by 2. 3 pi by 2 னா எவ்வளவு டிகிரி? 270 டிகிரி. இது ஃபிக்ஸட். ரெண்டு அசிம்ப்டோட் இருந்தா இந்த ஆங்கிள் ஃபிக்ஸட். இதே ஃபார் 3 அசிம்ப்டோட். ஃபார் 3 அசிம்ப்டோடுக்கு மூணு ஆங்கிள். ஃபார் 3 அசிம்ப்டோடு இது ஃபர்ஸ்ட் q0 போட்டுக்கிறீங்களா? வாட் இஸ் pi by 3? 60 டிகிரி. அப்புறம் 1 போடுறீங்களா? அப்ப வாட் இஸ் 3 pi by 3 180 டிகிரி. இதே q ஓட வேல்யூ 2 போடுறீங்களா? அப்ப 5 pi by 3. அப்ப 5 into 60 டிகிரி எவ்வளவு டிகிரி வரும்? 300 டிகிரி. இது ஃபிக்ஸடு. இதே ஃபார் 4 அசிம்ப்டோட் இருந்துச்சுன்னா 4 அசிம்ப்டோட் இருந்துச்சுன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி எவ்வளவு? இங்க q ஓட வேல்யூ 0, டினாமினேட்டர் எப்பயுமே 4 pi by 4. அப்ப எவ்வளவு டிகிரி? 45 டிகிரி. அப்புறம் இங்க q1 போட்டோம்னா 3 into 45 டிகிரி. வாட் இஸ் 3 into 45 டிகிரி? 3 into 45 டிகிரி 135 டிகிரி. நெக்ஸ்ட் q ஓட வேல்யூ 2 போட்டோம்னா 5 into 45 டிகிரி. வாட் இஸ் 5 into 45 டிகிரி? 225 டிகிரி. நெக்ஸ்ட் q ஓட வேல்யூ 3 போட்டோம்னா 3 into 2 into 3 6 7 into 45 டிகிரி எவ்வளவு? 315 டிகிரி. இது ஃபிக்ஸடு. அதுல இன்னொரு பாயிண்ட் எழுதிங்கன்னா அசிம்ப்டோட் must be a part of root locus. நோட் பண்ணீங்க லாஸ்ட் ஒரு பாயிண்ட். asymptotes must be a part of root locus. Asymptotes must be a part of root locus. Asymptote must be a part of root locus. Asymptote must be a part of root locus. Take rule number 5. Rule number 5ல சென்ட்ராய்டு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. சென்ட்ராய்டு. ரூல் நம்பர் 5 சென்ட்ராய்டு சீன் எடுத்துக்கலாம். புக்ல சிக்மான்னு சொல்லிப்பாங்க. டெஃபினேஷன் எழுதிக்கங்க. சென்ட்ராய்டு
சி ஆர் சிக்மான்னு எடுத்துக்கலாம். புக்ல சிக்மா சொல்லியிருப்பாங்க, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சி யூஸ் பண்ணலாம். டெஃபினிஷன் all the asymptotes are meet at a point. அந்த asymptote எல்லாம் all the asymptotes are meet at a point which is called as centroid. All the asymptotes are meet at a point. All the asymptotes are meet at a point which is called as a centroid. All the asymptotes are meet at a point which is called as a centroid. இந்த asymptote இப்போ இங்க ரெண்டு asymptote ரெண்டு ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும், அதுக்கு பேர் தான் அந்த பாயிண்ட் தான் என்னது சென்ட்ராய்டு. அப்ப சென்ட்ராய்டுக்கு ஃபார்முலா sum of real value of poles minus sum of real value of zeros divided by number of poles minus number of zeros. This is formula for centroid. ஸோ மொத்தம் இந்த 5 ரூல் இம்பார்ட்டன்ட். அப்புறம் 6, 7, 8 மொத்தம் 8 ரூல் தான். 6வது ரூல் என்ன, பிரேக் அவே பிரேக்கிங் பாயிண்ட். 7வது ரூல் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆன் இமேஜினரி ஆக்சிஸ். 8வது ரூல் ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர், ஆங்கிள் ஆஃப் அரைவல். மொத்தம் 8 ரூல் தான் இருக்கு. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு 5 ரூல் வரைக்கும் தரவா தெரிஞ்சா போதும். அப்புறம் 6, 7, 8 தனியா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 5 ரூல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் கொடுக்குற சமுக்கு g of s equal to k into s plus 4 divided by s square into s plus 2 into s plus 3. ரூட் லோக்க சிலபஸ்ல இருக்கா பாருங்க. அந்த ட்ரிபிள் கொஸ்டின் பேங்க் கொடுத்துருப்பேன், மேலே சிலபஸ் இருக்கும் பாருங்க. இருப்பாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? ரூட் லோக்கஸ்னே கொடுத்துருக்காங்களா இல்ல வேற ஏதாவது லைனா கொடுத்துருக்காங்களா? ஏன்னு தெரியல, போன வருஷம் கொஸ்டின் கேட்கவே இல்லை. எஸ், இப்ப இதுக்கு இந்த 5 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். என்னென்ன பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் பார்த்த எல்லாமே. ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்பர் ஆஃப் போல்ஸ். how many poles? 4. what are the poles? 0, 0, -2, -3. number of zeros 1. அது என்னது? s equal to -4. next number of root locus branches. எவ்வளவு root locus branches? 4. next number of asymptote. number of asymptote என்ன வரும்? 4 - 1 3. next angle of asymptote. angle of asymptote plus or minus என்ன வரும்? 60 degree, 180 degree, 300 degree. இது fixed. next centroid கேட்கலாம். centroid என்னது? sum of real value of poles. அப்ப -5. sum of real value of zeros -4 divided by number of poles minus number of zeros. அப்ப என்ன வரும்? -1/3 வருதா? இதான் centroid. -1/3. இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். 2, 3, 4, 5 இந்த 5 ஸ்டெப் பாருங்க. இதுக்கு எப்படி டயக்ராம் வரையலாம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் போல் ஜீரோஸ் இங்க 2 zeros, சாரி s equal 0ல 2 poles. நெக்ஸ்ட் -2ல ஒரு போல். நெக்ஸ்ட் -3ல ஒரு போல். நெக்ஸ்ட் -4ல ஒரு ஜீரோஸ். ஃபர்ஸ்ட் போல் ஜீரோ பிளாட் ட்ரா பண்ணிக்கணும். இது ஈஸி தான். இங்க 0ல 2 கிராஸ் மார்க் பிகாஸ் ஆஃப் 2 poles at 0. இப்ப ரூட் லோக்கஸ் ஆன் ரியல் ஆக்சிஸ் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. இப்ப 0 to -2 RL ஆர் NRL? இந்த 0 to -2ங்கிற போர்ஷன் RLல வருமா NRLல வருமா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் புரியுதா? அந்த 0 to -2 RLல வருமா NRL வருமா? அது மட்டும் சொல்லுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் பேசு. NRL. ஏன்னா 2 இருக்குல்ல ஈவன் நம்பர்ல, அதனால NRL தான். புரியுதா விக்னேஷ்? ஓகே சார்.
பட் -2 to -3 என்னது RL. இது என்ன வரும் அப்ப NRL. பட் இது என்ன வரும் RL. நெக்ஸ்ட் how many asymptote 3 asymptote இருக்கும். அதை மீட் பண்ற பாயிண்ட் -1/3 எங்க இருக்கும் அப்ராக்சிமேட்டா இங்க இருக்கும் -1/3 சென்ட்ராய்டு -1/3. அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் அசிம்டாய்டு கண்டிப்பா ரூட் லோக்கஸ்ல ஒரு பார்ட் தான். சென்ட்ராய்டு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். இங்க சென்ட்ராய்டு ரூட் லோக்கஸ்லயே இருக்கு கிடையாது, அதுவும் பாத்துக்கணும். இந்த அசிம்டாய்டு கண்டிப்பா ரூட் லோக்கஸ்ல ஒரு பார்த்தா இருக்கும். சென்ட்ராய்டு மேபி ஆர் மே நாட் பி. ஓகே, இப்ப சென்ட்ராய்டு மார்க் பண்ணிட்டு 3 ஆங்கிள் எடுக்கணும். ஒன்னு 60 டிகிரி, 60 டிகிரினா இப்படி போவோம். இன்னொன்னு எவ்வளவு 180 டிகிரினா இப்படி போவோம். இது 180 டிகிரி. நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னது 300 டிகிரினா இப்படி போவோம். அப்ப இந்த 3 அசிம்டாய்டு, இங்க ஒன்னு இன்ஃபினிட்டிக்கு போகுது, இங்க ஒன்னு இன்ஃபினிட்டிக்கு போகுது, இங்க ஒன்னு இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஸோ 3 பிரான்ச்சஸ் டுவார்ட்ஸ் இன்ஃபினிட்டின்னு போவோம். அதுக்கு பேர் தான் அசிம்டோடு. அசிம்டோட்னா பிரான்ச்சஸ் ஆஃப் ரூட் லோக்கஸ் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். அந்த அசிம்டோட இங்க வரைகிறப்ப மட்டும் அந்த விட்டு விட்டு வரையணும். நீங்க அப்படியே ஃபுல்லா ஒரே லைனா போட்டக்கூடாது. இந்த இடத்துல கொஞ்சம், இங்க வந்து இப்படி எண்ட் ஆகும், அப்படி போட்டுக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. g of s equal to k divided by s into s square 10s plus 100 then s plus 2. இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. s number of poles எவ்வளவு 3. what are the 3 poles? s equal 0, s equal to -v plus or minus b square minus 4ac divided by 2a. அப்ப s equal to -5 plus or minus இது 300 100 எடுத்தா 5j √3 வரும். போல்ஸ் இது வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் போல்ஸ் இங்க வரும். நம்பர் ஆஃப் போல்ஸ் 3. number of zeros 1, s equal to -2. next number of root locus branches என்னது 3. இன்னும் ரூட் லோக்கஸ் ஃபுல்லா முடிக்கல. ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப் பார்த்துட்டு அப்புறம் 3 ஸ்டெப் தனியா பார்த்துக்குவோம். 3 ரூல். நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் 3. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் அசிம்டோட். ஸ்டூடெண்ட் நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். நம்பர் ஆஃப் அசிம்டோட் சொல்லுங்க. ஃபார்முலா ஏற்கனவே சொல்லியாச்சு. டெல் மீ தி நம்பர் ஆஃப் அசிம்டோட். 1 ஆ 2 ஆ 3 ஆ 4 ஆ? அதுதான் எக்ஸாம்ல கேட்டாங்க போன ஒரு ஆன்லைன் ஸ்டூடெண்ட். நம்பர் ஆஃப் அசிம்டோட் எவ்வளவு? 1 ஆ 2 ஆ 3 ஆ 4 ஆ? சார் கேட்கல. ஹலோ சார் 2. கரெக்ட். ஏன்னா 3 - 1 அதனால நம்பர் ஆஃப் அசிம்டோட் 2. அப்ப ஆங்கிள் ஆஃப் அசிம்டோட் ஃபிக்ஸட் தான். நீங்க மனப்படமா தெரிஞ்சாலும் ஓகே, சால்வ் பண்ணி போட்டாலும் ஓகே. 2 அசிம்டோட் ஆங்கிள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் எவ்வளவு வரும்? 90 டிகிரி 270. 270 டிகிரி. 270 சொல்லக்கூடாது, 270 டிகிரி. இப்ப சென்ட்ராய்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சம் ஆஃப் ரியல் வேல்யூ ஆஃப் போல்ஸ். அப்ப என்னது -10 -10. இது வந்து சம் பண்ணிக்கணும். மைனஸ் சம் ஆஃப் ரியல் வேல்யூ ஆஃப் ஜீரோஸ். அப்ப -2 டிவைடட் பை நம்பர் ஆஃப் போல்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இதை சால்வ் பண்ணா சென்ட்ராய்டு என்ன வருது? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இதை சால்வ் பண்ணா சென்ட்ராய்டோட வேல்யூ வரும். அதுவும் கேட்பாங்க எக்ஸாம்ல. எக்ஸாம்ல 1 மார்க் கொஸ்டின் தான். ஒரு சம் ஃபுல்லா கேட்க மாட்டாங்க. இதுல ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. ஃபைண்ட் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ், இல்லைன்னா ஃபைண்ட் அசிம்டோட்ஸ் ஆர் ஃபைண்ட் ஆங்கிள் ஆஃப் அசிம்டோட் கேட்கலாம், இல்லைன்னா ஃபைண்ட் சென்ட்ராய்டுன்னு கேட்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. என்ன வருது இதை சால்வ் பண்ணா? -20ல 2 போச்சுன்னா -18. அப்ப என்ன ஆன்சர்? -9. -9. இப்ப டயக்ராம்ல பார்க்கலாம்.
இப்ப டயக்ராம் பாத்தீங்கன்னா போல்ஸ் ஆர் 0, அப்புறம் -2ல ஒரு 0 இருக்கு. நெக்ஸ்ட் இங்க -10 போட்டீங்கன்னா இங்க மேல வந்து ஜே -10 -5 -5 ஓ நான் தப்பா போட்டேன், நீங்க சொல்லவே இல்லை. இதுதானே போடணும். இங்க -10 போடக்கூடாது. இங்க என்ன பண்ணும் -5. இங்க என்ன பண்ணும் -5. யாருமே சொல்லவே இல்லை. அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டீங்களா? நீங்க கரெக்டா போட்டீங்களா? ஓ நான் சொன்னா மாத்திக்கிட்டீங்களா? இதுதானே போல்ஸ். அப்ப நான் சொன்ன ஆன்சர் ராங். அப்ப என்ன வரும்? -10 2 போச்சுன்னா -4. சென்ட்ராய்டு -4. அப்ப -4னா இங்க கொஞ்சம் பக்கத்துல இருக்க மாதிரி. -4 சரி. சென்ட்ராய்டு போல் என்ன வருது? இந்த பாயிண்ட் -5. இது என்னது? J5√3. இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? -J5√3 போல் 0 பிளாட். இங்க ஒரு போல், இங்க ஒரு போல். போல் 0 பிளாட் வரையுது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போல் 0 பிளாட் வரையுது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே போல் 0 பிளாட் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இப்ப ரூட் லோக்கஸ் ஆன் ரியல் ஆக்சிஸ் பார்க்கலாம். 0 to -2 RL என்ன RL சொல்லுங்க பார்க்கலாம். 0 to -2 RL என்ன RL? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. 0 to -2 RL என்ன RL? விக்னேஷ் தான் ஆன்சர் பண்றீங்க, சொல்லுங்க. 0 to -2 RL என்ன RL? இருக்கிறீங்களா? NRL கிடையாது, RL. இதுக்கு ரைட் சைடு எத்தனை போல் இருக்கு? ஒரே போல் தான் இருக்கு. அதனால இது என்னது? RL. NRL கிடையாது, அது என்னது? RL. புரியுதா? முத்து பிரியங்கா. முத்து பிரியாவா முத்து பிரியங்காவா? சார் போன சம்ல 0 ல இருந்து -2 வரப்ப NRL தான் சார் சொன்னீங்க. இங்க 2 போல் இருக்குல்ல, இங்க 2 போல் இருக்குல்ல, ஈவன் நம்பர். 2 கிராஸ் மார்க் இருக்குல்ல, 2 போல் ஈவன் நம்பர். இங்க ஒரே ஒரு போல் இருக்கு, ஆட் நம்பர். ஓகேவா? இப்ப -2ல இருந்து -5 வரைக்கும் RL NRL? NRL. அப்புறம் ஃபுல்லாவே NRL தான். -5 to -∞ மீதி எல்லாமே இது மட்டும்தான் இங்க RL வரும். ஏன்னா இங்க ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா ரைட் சைடு ஈவன் நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ், இங்க ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் ரைட் சைடு ஈவன் நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ். அப்ப இது ஓகே. இப்ப சென்ட்ராய்டு எங்க இருக்கு? சென்ட்ராய்டு எங்க இருக்கு? -4 இங்க இருக்கும் சென்ட்ராய்டு. இங்க 90 டிகிரினா இப்படி மேல போவோம். இது வந்து 90 டிகிரி. அப்படியே இங்க கீழே வரும். இது வந்து 270 டிகிரி. இது வந்து சென்ட்ராய்டோட வேல்யூ -4. இப்ப இது வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குதான்னு பாருங்க. டேக் ரூல் நம்பர். இந்த மாதிரி நிறைய சம் போடலாம். இனிமேல் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டேக் ரூல் நம்பர் 6. பிரேக் அவே பாயிண்ட், பிரேக் இன் பாயிண்ட். Break away point and break in point. Rule number 6, break away point and break in point. Break away point, break in point. Break away point na example க்கு suppose இப்படி root locus இப்படி ஸ்டார்ட் ஆகுதுல, இந்த பாயிண்ட் பேர் என்னதா? break away point. ஸோ மறுபடியும் வந்து இப்படி எண்ட் ஆகுமா? இந்த பாயிண்ட் பேர் தான் break in point. இந்த டயக்ராமுக்கு சொல்றேன். அப்ப ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் டிபார்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு பேர் என்னது? பிரேக் அவே பாயிண்ட். அந்த டிபார்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு பேரு பிரேக் அவே பாயிண்ட். ஸோ டிபார்ச்சர்டு பிரான்ச்சஸ் மறுபடியும் மீட்ஸ் அகைன் சொல்றாங்கல்ல, மீட்ஸ் அகைன், அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்னது? பிரேக் இன் பாயிண்ட். இது கண்டிப்பா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு சமுக்கு இருக்கும், ஒவ்வொரு சமுக்கு இருக்காது. டெஃபினிஷன் பாருங்க. ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் டிபார்ட் அட் எ பாயிண்ட், அதான் பிரேக் அவே பாயிண்ட்.
root locus branches depart at a point. Root locus branches depart at a point which is called a breakaway point. இங்க departed branches, next heading, departed branches meets again. Departed branches meet again. அதான் break in point. Departed branches meet again. Departed branches meet again. Departed branches meet again. அதுதான் break in point. Departed branches meet again. அதுதான் break in point. Departed branches meet again. அதுதான் break in point. இப்ப பிரேக் அவே பாயிண்ட் பிரேக் இன் பாயிண்ட் வரலாம் வராமையும் போகலாம். வருங்கிறதுக்கு சம் கண்டிஷன் இருக்கு. ஸோ டேக் கண்டிஷன் 1. கண்டிஷன் 1 நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். கேவை எஸ் இன்டூ எஸ் பிளஸ் 2 எஸ் பிளஸ் 4 ட்ரா பண்றீங்க. இங்க 0 -2 -4 0 to -2 ஆர்எல் ஆர் என்ஆர்எல்? ஆர்எல். இது என்னது? என்ஆர்எல். இது என்னது? ஆர்எல். இது ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கோங்க. இப்ப ரெண்டு அட்ஜஸ்டண்டா போல்ஸ் இருக்கணும். அது அந்த ரெண்டு போல்ஸ் ரூட் லோக்கஸ் பார்த்தா இருக்கணும். அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பிரேக் அவே பாயிண்ட் இருக்கும். தமிழ்ல சொல்லியாச்சு, புரியுதா? ரெண்டு அட்ஜஸ்டன்ட்லி பிளேஸ்டு போல்ஸா இருக்கணும். அது கண்டிப்பா எதா இருக்கணும்? ரூட் லோக்கஸா இருக்கணும். அப்ப அந்த ரெண்டு போல் கடையில கண்டிப்பா என்ன இருக்கும்? பிரேக் அவே பாயிண்ட் இருக்கும். பிரேக் அவே பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். ரூல் 1 புரியுதா? கண்டிஷன் 1, ரெண்டு போல்ஸ் அட்ஜஸ்டன்ட்லி பிளேஸ்டா இருக்கணும். அது ரூட் லோக்கஸா இருந்தா there is an existence of minimum one breakaway point between that adjacently placed poles. பட் இங்க -2 -4 adjacently poles தான். பட் அங்க breakaway point கண்டிப்பா வராது. எதனால? அது NRL. ரெண்டு adjacently placed poles RL இருந்தா அந்த ரெண்டு poles கடையில கண்டிப்பா என்ன இருக்கும்? ஒரு breakaway point இருக்கும். டேக் செகண்ட் கண்டிஷன். நான் தியரி சொல்லல, புரிஞ்ச மாதிரி எழுதிக்கிங்க. ரெண்டு adjacently placed poles இருக்கணும். அது ரூட் லோக்கஸா இருக்கணும். அப்ப கண்டிப்பா அந்த ரெண்டு போல்ஸ் கடையில, ரெண்டு அட்ஜசன்ட்லி போல்ஸ் கடையில ரூட் லோக்கஸ் பிரேக் அவே பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். தமிழ் எழுதுறதுனால எழுதிக்கங்க, இங்கிலீஷ் எழுதுறதுனால எழுதிங்க. ரெண்டு அட்ஜசன்ட்லி பிளேஸ்டு போல்ஸா இருக்கணும். அது ரூட் லோக்கஸா இருக்கணும். அப்ப அது கடையில கண்டிப்பா என்ன இருக்கும்? பிரேக் அவே பாயிண்ட் இருக்கும். இதுக்கு கண்டிஷன் 2 பாருங்க. பிரேக் அவே பாயிண்ட்க்கு கண்டிஷன் 2க்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். g of s equal to k by s into s plus 2 s plus 4 whole square. இதுக்கு இப்போ ரூட் லோக்கஸ் ஆன் ரியல் ஆக்சிஸ் டிரா பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் 0 பிளாட் டிரா பண்ணுங்க. என்ன இருக்கும்? இங்க 0, நெக்ஸ்ட் இங்க -2 இருக்கும். இங்க -4ல 2 போல்ஸ் இருக்கும். இதான் போல் 0 பிளாட். ஃபர்ஸ்ட் போல் 0 பிளாட் டிரா பண்ணிருங்க. 0 to -2 RL ஆர் NRL? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். RL சார். ஏன்னா கண்டிப்பா ரைட் சைடு ஒரு போல் இருக்கு, RL. இது என்னது? NRL. இது கண்டிப்பா என்னது? RL. இது ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் கண்டிஷன் என்ன? போல்ஸ் ரிப்பீட்டட் ஆன் ரியல் ஆக்சிஸா இருந்தா இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பிரேக் அவே பாயிண்ட் இருக்கும். அந்த பிரேக் அவே பாயிண்ட் s equal to -4. அது ஒன்றும் பிரச்சனை, அந்த -4ல சொல்றேன். -4ல இருந்து இது வரைக்கும் NRL சொல்றீங்களா RL? ஓ NRL. ஓகே, சரி, நான் தப்பா சொல்லிட்டேன். ஏன்னா 2 3 4 NRL தான். பட் அது பிரச்சனை இல்ல. -4ல 2 போல் இருக்கா, அதனால போல்ஸ் ரிப்பீட்டட் ஆன் ரியல் ஆக்சிஸ். போல்ஸ் ரிப்பீட்டட் ஆன் ரியல் ஆக்சிஸ். அப்ப அந்த ரிப்பீட்டட் போல்ல கண்டிப்பா ஒரு பிரேக் அவே பாயிண்ட் இருக்கும். அது s equal to -4. இது ரெண்டாவது கண்டிஷன். போல்ஸ் ரிப்பீட்டட் ஆன் ரியல் ஆக்சிஸ்னா அங்க கண்டிப்பா என்ன இருக்கும்?
பிரேக் அவே பாயிண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பிரேக் இன் பாயிண்ட், அதுக்கு கண்டிஷன் 1 பாருங்க. g of s equal to k by s square into s plus 2 s plus 4 s plus 5. ஃபர்ஸ்ட் இதுக்கு போல் ஜீரோ பிளாட் ட்ரா பண்ணுங்க. பிரேக் இன் பாயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ போல் ஜீரோ பிளாட் இங்க என்ன இருக்கும்? 2 போல்ஸ். நெக்ஸ்ட் -2 -4 -5. ஸோ 0 to -2 RL or NRL? NRL. வெரி குட், NRL. -2 to -4 சொல்லுங்க. -2 to -4 RL. அதே மாதிரி இதுவும் என்னது? 2 3 4 5 இது என்ன வரும்? RL ல வரும். இப்ப இங்க சொன்னோம்ல, போல்ஸ் வந்து adjacently placed போல்ஸா இருந்து அது ரூட் லோக்கஸா இருந்தா பிரேக் அவே பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதே மாதிரி இங்க adjacently placed ஜீரோஸ் இருந்து அது ரூட் லோக்கஸா இருந்தா கண்டிப்பா அதுக்கு இடையில ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். நோட் பண்ணிக்கங்க. அங்க பிரேக் அவே பாயிண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தோம்ல, அது அப்படியே இங்க ரிவர்ஸ்ல சொல்றோம். இப்ப கண்டிஷன் 2 பாருங்க. கண்டிஷன் 2 எக்ஸாம்பிளோட சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? k by s into s plus 3 whole square s plus 4 s plus 5. இதுக்கு ஃபர்ஸ்ட் போல் ஜீரோ பிளாட் ட்ரா பண்ணுங்க. ஸோ ஜீரோல ஒரு போல், -3ல 2 0 -4 -5. இதுல RL NRL மார்க் பண்ணுங்க. மார்க் RL and NRL. ஃபாஸ்ட் மார்க் RL and NRL. மார்க் RL and NRL. -0 to -3 RL or NRL? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. 0 to -3 RL ஆ NRL ஆ? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. NRL சார். RL. எப்படி NRL வரும்? ரைட் சைடு ஒரே போல் தானே இருக்கு, புரியுதா விக்னேஷ்? சார் -3. அது இல்ல, இந்த பாயிண்ட்க்கு அப்புறம், இங்க இல்ல, இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் ரைட் சைடு தான் பார்க்கணும். லெஃப்ட் சைடு எதுக்கு பாக்குறீங்க? ஓகேவா? ஓகே 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 சார். இப்ப -3 to -4 RL or NRL? RL தான் வரும். என்ன ரீசன்? 2 3 இருக்கு. -4 to -5 NRL. இது என்னது? RL. இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. RL NRL டிரா பண்றது ஃபர்ஸ்ட் முக்கியம். ஓகேவா? இப்ப என்னன்னா, இந்த இடத்துல போல் ரிப்பீட் ஆகுதா? சரி, 0 ரிப்பீட் ஆகுதா? அப்ப இங்க கண்டிப்பா என்ன இருக்கும்? பிரேக் இன் பாயிண்ட் இருக்கும். இஃப் 0 ரிப்பீட்டட் ஆன் ரியல் ஆக்சிஸ், கண்டிப்பா பிரேக் இன் பாயிண்ட் இருக்கும். இஃப் 0 ரிப்பீட்டட் ஆன் ரியல் ஆக்சிஸ், கண்டிப்பா பிரேக் இன் பாயிண்ட் இருக்கும். எழுதிங்க. இஃப் 0 ரிப்பீட்டட் ஆன் ரியல் ஆக்சிஸ், பிரேக் இன் பாயிண்ட், அது கண்டிப்பா என்னதான்? s equal to -3. நெக்ஸ்ட் இதுல கண்டிஷன் 3 பாருங்க. g of s equal to k by s square into s plus 2 into s plus 4 k by s square into s plus 2 into s plus 4 NRL. இன்னும் இப்போதைக்கு ஒரு நிமிஷம். s plus 4 இங்க எழுதிக்கிங்க. ஒரு நிமிஷம் எழுதாதீங்க. எக்ஸாம்பிள் வச்சு பார்த்து நான் சொல்றேன். இங்க 2 போல்ஸ் இருக்கு. -2ல 1 இருக்கு. ஒரு நிமிஷம்.
-4 எங்க இருக்கு? இது என்ஆர்எல், ஆர்எல், என்ஆர்எல். அப்ப ஒரு நிமிஷம் இங்க s+3 போட்டுங்க. இப்ப கரெக்ட். அப்ப -3 இங்க போட்டுங்க. ஆர்எல் என்ஆர்எல் மார்க் பண்ணுங்க. ஆர்எல் என்ஆர்எல் மார்க் பண்ணுங்க. இங்க ஆர்எல் என்ஆர்எல் மார்க் பண்ணுங்க. 0 to -2 ஆர்எல் ஆர் என்ஆர்எல்? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நீங்களே சொல்லுங்க. 0 to -2 ஆர்எல் என்ஆர்எல் ஆர் சார். வெரி குட். -2 to -3 ஆர்எல். ஆர்எல். இது என்ஆர்எல். இது என்னது? என்ஆர்எல். RL. ஆர்எல். அது ஆர்எல் சார். இது என்ஆர்எல். என்ஆர்எல் நான் எழுதல. ஓகே. ரெட் கலர்ல இருக்கிறது மட்டும் ஆர்எல். ஓகே. இப்ப என்னன்னா இந்த இடத்துல பிரேக் அவே பாயிண்ட் இருக்குமா, பிரேக் இன் பாயிண்ட் இருக்குமா? ஏற்கனவே ரூல் பார்த்தாச்சு. இங்க என்ன இருக்கும்? பிரேக் அவே பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி இங்க பிரேக் அவே பாயிண்ட் இருக்குமா, பிரேக் இன் பாயிண்ட் இருக்குமா? பிரேக் அவே பாயிண்ட் இருக்கும். பட் இந்த இடத்துல ஒரு பிரேக் இன் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான கண்டிஷன் இருக்கு. சரி, நான் கண்டிஷன் சொல்லிடுறேன், அப்புறம் பாருங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஒரு லெஃப்ட் மோஸ்ட் 0. எக்ஸ்ட்ரீம்லி ஒரு லெஃப்ட் மோஸ்ட் 0. அதோட லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே ரூட் லோக்கஸ். அப்ப கண்டிப்பா அந்த லெஃப்ட் மோஸ்ட் 0க்கு லெஃப்ட் சைடுல ஒரு பிரேக் இன் பாயிண்ட் இருக்கும். எழுதிக்க வேணா. there is an extremely leftmost 0. 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 there is an extremely leftmost 0, comma, left side of that leftmost 0. left side of that leftmost 0. left side of that leftmost 0 is root locus. left side of that leftmost 0 is root locus. left side of that leftmost 0 is root locus. left side of that leftmost 0 is root locus. There is an comma, there is an existence of minimum one break-in point. There is an existence of minimum one break-in point. There is an existence of minimum one break-in point in the left side of that leftmost 0. Minimum one break-in point. Minimum one break-in point in the left side of that leftmost 0. Minimum one break-in point in the left side of leftmost 0. In the left side of leftmost 0. In the left side of that leftmost 0. மொத்தம் 5 கண்டிஷன் இருக்கு. கொஞ்சம் திரும்பி 2 முறை 3 முறை சொல்லி பார்த்தாலோ எழுதி பார்த்தாலோ தான் மனப்பாடம் ஆகும். நீங்க 2 முறை 3 முறை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் எழுதிங்க. மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் பிரேக் அவே பாயிண்ட் ஸ்லாஷ் பிரேக்கிங் பாயிண்ட். இப்ப எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். எஸ், ஸ்டெப் 1 பாருங்க. ஃபார்ம் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸ்டெப் 2 ரைட் k equal to okay, form characteristic equation. First characteristic equation form பண்ணோம். Form characteristic equation. Next அந்த characteristic equationல k வந்து function of s ல எழுதணும். k மட்டும் வச்சுக்கிட்டு function of s ல எழுதணும். Step 3 differentiate k with respect to s equal to 0 and solve it. Solve it to get break away point, break in point. பட் அதுல 2 பாயிண்ட் வருதுன்னு வச்சுங்க. S1 வரும், S2 வருதுன்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்ப k அந்த S1 மறுபடியும் இங்க போடணும். f of S1 பாசிட்டிவா இருந்தா வேலிட் பிரேக் பாயிண்ட். ஆர் k equal to f of S1 நெகட்டிவா வந்துச்சுன்னா இன்வேலிட் பிரேக் பாயிண்ட். சம் பார்க்கலாம், புரியும். மொத்தம் 4 இல்லைன்னா ஸ்டெப் 4ல வேலிடா இன்வேலிடான்னு செக் பண்றது. மொத்தம் 4 ஸ்டெப்பு.
இதுவும் கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு k ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ் எழுதிட்டு அந்த கேவை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் 0க்கு ஈக்குவல் பண்ணி சால்வ் பண்ணா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது வேலிடா இன்வாலிடான்னு எப்படி பார்க்கணும்? அதுக்கு கண்டிஷன் வச்சு கூட பார்த்துக்கலாம், இல்லைன்னா இப்படி பார்த்துக்கலாம். மறுபடியும் அந்த S1 கொண்டாந்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணோம். எஃப் ஆஃப் S1 பாசிட்டிவா இருந்தா வேலிட் பிரேக் பாயிண்ட், இதே எஃப் ஆஃப் S1 நெகட்டிவா இருந்தா இன்வாலிட். ஏன் நெகட்டிவ்னா இன்வாலிட்? நான் ஏற்கனவே சொன்னோம்ல, ரூட் லோக்கஸ்ல k வேரிங் ஃப்ரம் 0 to infinity, அதனால k நெகட்டிவா இருந்தா இன்வாலிட். இப்ப ஒரு சம் போடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இது மட்டும் கண்டுபிடிக்கிறது. g of s equal to k by s into s plus 2. இப்ப இங்க 0 minus 2 ரூல் ஃபர்ஸ்ட் பாத்துங்க, பிரேக் அவே பாயிண்ட் இருக்கா இல்லையான்ட்டு. ஸ்டூடெண்ட் 0 to minus 2 RL or NRL? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, 0 to minus 2 RL or NRL? RL. இது என்னது? NRL. அப்ப ரூல் என்னது? கண்டிப்பா இங்க என்ன இருக்கும்? பிரேக் அவே பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். பிரேக் அவே பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். பிரேக் அவே பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். அப்ப எப்படின்னு சால்வ் பண்ணலாம்? ஸோ கேரக்டர் ஈக்குவேஷன் 1 plus k by s into s plus 2 0, s square plus 2s plus k equal 0, k equal to minus of s square plus 2s, differentiate k with respect to s, minus 2s plus 2 0, அப்ப s plus 1 0, s equal to minus 1. இது வேலிடா இன்வாலிடா? வேலிட். ஏன்னா 0க்கு -2 கடையில கண்டிப்பா என்ன இருக்கும்? பிரேக் அவே பாயிண்ட் இருக்கும். அப்ப s equal to -1 வேலிட் பிரேக் அவே பாயிண்ட். இந்த சம் கூட நான் ஸ்டார்டிங்லயே சால்வ் பண்ணியிருக்கோம். அதனால இங்க பிரேக் அவே பாயிண்ட் s equal to -1 வேலிட். Second example, g of s equal to k by s into s plus 2 s plus 4. g of s equal to k by s plus 2 into s plus 2 s into second question நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பிரேக் அவே பாயிண்ட் வருமா வராதா அதையும் பாத்துக்குங்க. கண்டிஷன் சொல்லியிருக்கிறோம்ல, பிரேக் அவே பாயிண்ட்டுக்கு 2 கண்டிஷன், பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு 3 கண்டிஷன் சொல்லியிருக்கோம். நான் சொல்லுங்க. அப்படி சொல்ல, அது வேற ரூல். அந்த எஸ் கொண்டாந்து மறுபடியும் இங்க போட்டு கே பாசிட்டிவ் வந்தா வேலிடு. நீங்க அது கண்டிஷன் வச்சே சொல்லிடலாம். 0 to -2 கடையில கண்டிப்பா ஒரு பிரேக் அவே பாயிண்ட் இருக்கும். அதுதான் இது. இப்ப 0 -2 -4. இப்ப 0 to -2 RL, இது NRL, இது என்னது? RL. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல என்ன பாயிண்ட் இருக்கும்? பிரேக் அவே பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். 0 to -2 கடையில பிரேக் அவே பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். இப்ப கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் 1 plus k by s plus 2 s into s plus 2 into s plus 4 equal 0, s square plus 2s into s plus 4 plus k equal 0, s cube plus 6s square plus 8s plus k equal 0. அப்ப k equal to minus of s cube plus 6s square plus 8s. அப்ப differentiate k with respect to s, minus of 3s square plus 12s plus 8 equal to 0. அப்ப இதை சால்வ் பண்ணா 2 s வேல்யூ வரும். அதை கால்சி வச்சு போடணும், இல்லைன்னா இப்படி போடலாம். -b plus or minus square root of b square minus 4, sorry, -b plus or minus square root of b square minus 4ac, 4ac divided by 2a. இதை சால்வ் பண்ணா கடைசியா எஸ்க்கு 2 பாயிண்ட் வரும். அது வந்து நீங்க கால்சியில போட்டு சொன்னாலும் ஓகே, சால்வ் பண்ணி போட்டு சொன்னாலும் ஓகே.
இப்போதைக்கு கால்சி போட்டு கூட சொல்லுங்க. 3s² + 12s + 8 சால்வ் பண்ணா 2 ஆன்சர் வரும். நீங்க கால்சி இங்க கிளாஸ் ரூம்ல இருக்கு இல்லைன்னா நீங்க மொபைல்ல போட்டுக்கலாம். போட்டு 2 ஆன்சர் வரும். இல்லைன்னா உங்க கால்சியில எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியுமில்ல. அப்படி இல்லைன்னா இதை சால்வ் பண்ணும். இதை கண்டுபிடிச்சு ரூட் எடுத்து சால்வ் பண்ணாலும் 2 ஆன்சர் வரும். அந்த 2 ஆன்சர் மட்டும் யாரையும் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னா மொபைல் அந்த கூகுளில் போட்டாலும் வரும். இங்க கீழே 6 வரும். 144 மைனஸ் 4 3 12 12 8 எவ்வளவு வரும்? இல்லைன்னா 3024 24 இன்ட்டு 4 20 4 80. ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. இல்லைன்னா கூகுளில் போடுங்க. நானும் மறந்துட்டேன் ஆன்சர். கூகுளில் போடுங்க. இல்லைன்னா கால்குலேட்டரை சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வருது? மைனஸ் பாயிண்ட் கடைசியிலேயே போடலாம்ல. கடைசி இன்னொன்று ரெண்டுமே தப்பு. 3s² + 12s + 8 சால்வ் பண்ணோம். அப்படிதான் சால்வ் பண்ணிருக்கீங்களா? எங்க 3x² + 12s + 8 மைனஸ் 0.154 வருதா? மைனஸ் 0.8 வரும் நினைக்கிறேன். நீங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு? அதுதான் என்ன வந்துச்சு? கால்சி போட்டு போடுங்க. கடைசியா கால்சி போட்டு சொல்லுங்க. இந்த மெட்டா ஐங்கிறது அதுல எப்படி அதை சால்வ் பண்ணீங்க? வாட்ஸ்அப் தானே இது? எப்படி கொஸ்டின் கொடுத்தீங்க? அது ஓகே. மெட்டா ஏஐ ஓபன் பண்ணுது. அதுல என்ன மெட்டா ஏஐன்னு காணுமே. அந்த மெட்டா ஏஐ கிளிக் பண்ணுமா? லெஃப்ட் சைடு ரவுண்டா ஒன்று இருக்கு. ஆஸ்க் மெட்டா ஏஐ ஆர் சர்ச்னு இருக்கு. அதான் கிளிக் பண்ணிட்டு கொஸ்டின் எப்படி அனுப்புறது? 3x² 3x⁴2ன்னு இன்னும் கொஸ்டின் அப்படி டைப் பண்ணிக்கணும். ஃபைண்ட் ரூட் ஆஃப் 3x பவருக்கு அந்த அந்த இது போடணுமா? இந்த மேல அந்த சிம்பிள் போடணுமா? அப்படியே தப்பா சொல்லுது. என்ன வருது? கால்சி இல்லையா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் வீட்ல கால்சி இல்லையா? -12 ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 மைனஸ் இது அளவு 3024 இன்ட்டு 4 4 16 96 டிவைடு பை 6. அப்ப -12 ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 மைனஸ் 96 அளவு 144ல 100 போச்சுன்னா 44. அப்போ ஒரு 4 48 பை 6 -12 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 பை 6 -12 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 பை 6. இதுக்கு 2 ஆன்சர் வரும். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆன்சர் என்னது? -12 + √48 பை 6. இது நார்மல் கால்சிலே போட்டலாம். கேட் மொபைல் கால்குலேட்டர்லயே, கூகுள் தேவையில்லை. -12 + √48 பை 6 என்ன வருது? -0.84. இன்னொன்னு என்னது?
இன்னொன்னு என்னது? அப்ப கூகுள்ல தப்பு தானே? தப்பா சொல்லுமா? இது கரெக்ட் தான். -0.84. அப்ப இந்த -0.84 என்னது? வேலிட் பிரேக் அவே பாயிண்ட். இது வந்து என்ன வரும்னா இன்வாலிடா வரும். ஏன்னா -3 பாயிண்ட்ங்கிறது இங்க இருக்கு, அது ரூட் லோக்கஸ்லயே கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் கிடைச்சது வேலிட், செகண்டா கிடைச்சது இன்வாலிட் பாயிண்ட். நோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் கிடைச்சது வேலிட், செகண்டா கிடைச்சது இன்வாலிட். ஃபர்ஸ்ட் கிடைச்சது வேலிட், செகண்டா கிடைச்சது இன்வாலிட். இந்த சம் போன டிஆர்பில கேட்ட சம். பட் கால்சி இல்லாம தான் போட்டாகணும். போன முறை டிஆர்பி ஆஃப்லைன் எக்ஸாம் கால்சி இல்லாம தான் போட்டாகணும். இதே சம போன லாஸ்டா நடந்த டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர்ல கேட்டிருந்தாங்க. பட் கால்சி இல்லாம இப்படிதான் போட்டாகணும். தேர்ட் சம் நோட் பண்ணீங்க. தேர்ட் சம் g of s equal to k into s plus 4 divided by s into s plus 2. Third sum, find the break point. K into s plus 4 divided by s into இப்ப ஃபர்ஸ்ட் இருக்குமா இல்லையான்னு பாத்துக்கலாம். 0 -2 -4. ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. 0 to -2 RL or NRL? 0 to -2 RL or NRL? RL sir. RL. Okay. -2 to -4 NRL. இது என்னது? RL. அப்ப கண்டிப்பா இங்க என்ன பாயிண்ட் இருக்கும்? பிரேக் அவே பாயிண்ட் இருக்கும். கண்டிப்பா இங்க என்ன பாயிண்ட் இருக்கும்? பிரேக் இன் பாயிண்ட் இருக்கும். இப்ப கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ks plus k4 divided by s square plus 2s equal 0. s square plus 2s plus ks plus 4k equal 0. ஓகே மட்டும்தான் வேணும். சாரி, வெயிட். இப்ப ப்ரொசீஜர் தெரியும். யூ நோ ஹவு டு ஃபைண்ட் பிரேக் பாயிண்ட். 1 plus k into s plus 4 divided by s square plus 2s equal 0. s square plus 2s plus 4s plus k equal 0. K s plus 4 equal to 0. அப்ப k into s plus 4 equal to minus of s square plus 2s. அப்ப minus of s square plus 2s divided by s plus 4. கரெக்டா? மைனஸ் இது கீழே வந்துடும். இப்ப டிஃபரன்ஷியேட் k with respect to s. அப்ப மைனஸ் கீழே இருக்கிறத ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறத அப்படியே வச்சுட்டு மேல இருக்கிற டிஃபரன்ஷியேட் பண்ணா 2s plus 2 மைனஸ் மேல இருக்கிறத அப்படியே வச்சுட்டு கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இதை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணும். அது மெட்டா வேல என்னன்னு சர்ச் பண்ணீங்க, ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் டைப் பண்ணீங்களா? அப்படியே கரெக்டா வரலைங்க. அப்ப அது என்ன வரும்னா 2s ஸ்கொயர் பிளஸ் 8s பிளஸ் 2s பிளஸ் 8 மைனஸ் s ஸ்கொயர் மைனஸ் 2s ஈக்குவல் 0. அப்ப s ஸ்கொயர் பிளஸ் 8s பிளஸ் 8 ஈக்குவல் டு 0. கரெக்டா? s ஸ்கொயர் பிளஸ் 8s பிளஸ் 8 ஈக்குவல் டு 0. இதையும் சால்வ் பண்ணோம். 2s ஸ்கொயர் பிளஸ் 8s பிளஸ் 2s ஸ்கொயர் பிளஸ் 8s பிளஸ் 2s பிளஸ் 8. கரெக்ட் தான்.
இதான் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்ப 2s² + 8s + 8 = 0. அப்ப s ஓட வேல்யூ -b + or - ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² - 4ac / 2a. அப்ப -8 + or - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 நாங் 32 32/2. அப்ப -8 + √32/2. இன்னொன்னு -8 - √32/2. இதை மட்டும் கால்சியில போட்டு சொல்லுங்க பார்க்கலாம் கொஞ்சம் ஃபாஸ்டா. இதுக்கும் 2 ஆன்சர் வரும், கால்சியில போட்டு சொல்லுங்க இது வரைக்கும். -6ல ஒன்று வரும்னு நினைக்கிறேன். -8 - √2/2 -6.8. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வேலிடா இன்வேலிடா? வேலிட பிரேக் அவே பாயிண்ட். அங்க பாருங்க 0 to -2 கடையில கண்டிப்பா ஒரு பிரேக் அவே பாயிண்ட் இருக்கும். செகண்டா இருக்கிறது வேலிடா இன்வேலிடா? வேலிட பிரேக் இன் பாயிண்ட். ஓகேவா? இந்த 3 மாடல்ல தான் சம் கேட்பாங்க, பிரேக் அவே பாயிண்ட், பிரேக் இன் பாயிண்ட். இதோட ஹையஸ்ட் ப்ராப்ளம் எல்லாம் கால்சி இருந்தா தான் போட முடியும். பட் மேக்ஸிமம் இந்த 3 மாடல் ஏதாச்சும் ஒன்று கேட்கலாம். ஸோ இப்போ ரூல் நம்பர் 6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோமா? ஃபர்ஸ்ட் வந்து ரூட் லோக்கஸ் சிமெட்ரி அபவுட் ரியல் ஆக்சிஸ், செகண்ட் நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ், தேர்ட் ரூட் லோக்கஸ் ஆன் ரியல் ஆக்சிஸ், ஃபோர்த் நம்பர் ஆஃப் அசிம்ப்டாட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் அசிம்ப்டாட், ஃபிஃப்த் என்னது சென்ட்ராய்டு. அது வரைக்கும் ஒரு பேசிக், அதுல இருந்தா கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். அடுத்தது ரேரா என்ன கேட்டிருப்பாங்க? பிரேக் அவே பாயிண்ட், பிரேக் இன் பாயிண்ட், அது எக்ஸிஸ்ட் ஆகிறது கண்டிஷன் கேட்கலாம், இல்லைன்னா அந்த பாயிண்டே கேட்கலாம். இதான் வந்து ரூல் நம்பர் 6. ஸோ ரூல் நம்பர் 7 8 ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கம்ப்ளீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். ரூல் நம்பர் 7ல என்ன பார்ப்போம்னா, ரூட் லோக்கஸ் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆன் இமேஜினரி ஆக்சிஸ் பார்ப்போம். அப்புறம் லாஸ்டா ஒரு ரூல் இருக்கு, ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சரும் ஆங்கிள் ஆஃப் அரைவலும் பார்ப்போம். அந்த 2 ரூல் பார்த்தா ரூட் லோக்கஸ் ஃபுல்லா ஓவர் ஆயிரும். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஒரு சின்ன கேப். ரூல் நம்பர் 7 8 ஒரு 5 மினிட்ஸ்ல பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.